என்ன டாக்டர் எங்க கிராமத்தை தேடி வந்திருக்கீங்க? உங்க எல்லாரையும் பரிசோதனை பண்ணணும்ங்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்பா, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கும் டாக்டர் எல்லாம் செக்கப்க்கு வரதா டீச்சர் சொன்னாங்க. அப்படியா? என்ன டாக்டர், ஏதாவது தொத்து நோய் பரவுதா? இது பரவற நோய் இல்ல, பாரம்பரியமா மலைவாழ் மக்களை பாதிக்கிற மரபணு நோய். அப்படின்னா நம்ம ரத்தத்துல சிவப்பணு வெள்ளை அணுன்னு ரெண்டு இருக்குல்ல? ஆமா, ஆர்பிசி டபிள்யூபிசி. குட். ஹீமோகுளோபினோபதிங்கிறது ஒரு வகையான ரத்த சோகை நோய். மலைவாழ் மக்கள் கிட்ட 2 வகையான ரத்த சோகை இருக்கு. அவங்க மரபணு மூலமா பரவுது. முதல் வகை ரத்த சோகை சிக்கிள் செல் ரத்த சோகை. அதுல சிகப்பணுக்கள் அருவாள் போல் தோற்றமளித்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுத்தும். அப்படியாச்சுன்னா உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுமே. கரெக்ட். அப்படியாச்சுன்னா ரத்த சோகை, பக்கவாதம், ரொம்ப இயல்பா தொற்று நோய் ஏற்படும். 2வது வகை தலசீமியா மேஜர். அது என்ன பண்ணும்? இது குழந்தைகளுக்கு வந்தா மாசம் ரத்தம் ஏத்தணும். அப்படி செஞ்சா உடம்புல இருக்கிற இரும்பு சத்து அதிகமாகி பல சிக்கலை ஏற்படுத்தும். அதை சரி பண்ண முடியாதா? அதை குணப்படுத்த எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு பொருத்தமான ஒருத்தர்கிட்ட இருந்துதான் தானம் பெற முடியும். இதுக்கு என்னதான் தீர்வு டாக்டர்? ஒரே தீர்வு, பரிசோதனை பண்ணணும். முதற்கட்டமா அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பம் தரித்த முதல் 3 மாதங்களுக்குள் மற்றும் 10ஆம் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசோதனை செய்யறோம். தற்போது நமது அரசு இந்நோய் அதிகம் காணப்படும் 17 மாவட்டங்களில் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாய் உருவாக்க 40 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இரு பாலருக்கும் பரிசோதனை செய்து ஒரு மரபணு அட்டை கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த அட்டை மூலம் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவரா அல்லது ட்ரேட் உள்ளவரா என்று தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்கள் இன்னொரு ட்ரேட் உள்ளவரை திருமணம் செய்யாமல் தடுக்கப்படுவதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு இந்த நோய் பரவாமல் இருக்க அரசாங்கம் முயற்சி எடுத்து வருகின்றது. அதேபோல் கர்ப்பிணிகளுக்கு ஹீமோகுளோபினோபதி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு ஒருவேளை கருவில் உள்ள குழந்தைக்கு இந்த நோயின் பாதிப்பு இருந்தால் பெற்றோர்களுக்கு தகுந்த மரபணு ஆலோசனை வழங்கப்படுகின்றது. மேலும் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 14,000 பணமாகவும் ரூபாய் 4,000 மதிப்புடைய 2 ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படுகின்றது. பரிசோதனையை செய்து ஹீமோகுளோபினோபதியை கண்டறிவோம். நம்ம அரசாங்கத்தின் துணையோடு அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாய் உருவாக்குவோம். வெளியீடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை.